வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சாரதா குமரன்ட்ட போய் என்னோட பொண்ணு கங்காவை நீ கட்டிக்கணும்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும்யா, இருந்தாலும் உன்னோட அருமை எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. என் பொண்ணை நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமரனோட காலில் விழுங்குறாங்க சாரதா. என்னத்தை ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு குமரன் சொல்றாரு. கங்காவை எனக்கு அம்புட்டு பிடிக்கும் அத்தை, அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு தான் நான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு குமரன். எனக்கு பிடிச்ச கங்காவை மாமா கட்டித்தர மாட்டேன்னு சொன்னதையே நான் கேட்டேன் அத்தை, இப்போ நீங்க கட்டிக்கோன்னு சொல்றதை கேட்காமலா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் மாமாவும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அத்தை அப்படின்னு சொல்றாரு குமரன். சாரதா இப்போ வீட்டுக்குள்ள வராங்க. பசுபதி நிச்சயம் நடத்திடலாமா, கங்காவை கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னே, எனக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சாரதா சொல்றாங்க. மாப்பிள்ளையோட அம்மாட்ட சொல்றாங்க, உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்க இதுக்கு ஒத்துருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சாரதா, நான் தான் அவ்வளவு படிச்சு சொன்னேனே அப்படின்னு சொல்றாரு பசுபதி. பசுபதியோட ஒய்ஃப் சொல்றாங்க, 2 தடவை நிச்சயம் நின்று போச்சுன்னா யோசிச்சு பாத்தியா சாரதா, உன் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பசுபதி சொல்றாரு, கல்யாண பேச்சு நின்று போனாலே கல்யாணம் நின்று போன மாதிரி இந்த ஊர் ஃபுல்லா பேசுவாங்க, உன்னோட மகளுக்கு 2 தடவை நிச்சயம் நின்று போச்சு அப்படின்னு சொல்றாரு. உன் பொண்ணை இனிமே யாரு கல்யாணம் பண்ணிப்பா, அவளை கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. என் மருமகன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்றாங்க சாரதா. யார் அந்த மருமகன் அப்படின்னு பசுபதி கேட்கிறாரு. என் மருமகன் குமரன் என் பொண்ணு கங்கா கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க சாரதா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி சொல்றாங்க, இந்த கேள்வியை நீங்க என்னோட அம்மாட்ட கேட்காதீங்க, உண்மையை மறைச்ச இந்த பசுபதிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிவின் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்றாரு, இவங்களுக்கு உண்மை தெரியாது, அதனால கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அதனால நிப்பாட்டிட்டாங்க, சிம்பிள் அப்படின்னு சொல்றாரு. மாப்பிள்ளை இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு பசுபதி சொல்றாரு. நீங்க பண்ணது தப்பு மாமா அப்படின்னு நிவின் சொல்லிடுறாரு. மாப்பிள்ளை இப்போ பசுபதிட்ட சொல்றாரு, நீங்க விளையாடுறதுக்கு என்னோட வாழ்க்கை தான் கிடைச்சிச்சா, உங்களை போய் நம்பினே பாரு அப்படின்னு சொல்றாரு. வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாரு. பசுபதி சாரதாட்ட சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில நான் இந்த மாதிரி அவமானத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் ஆன மாப்பிள்ளைய பொய் சொல்லி கூப்பிட்டு வரப்ப அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அவர் இருக்கிறப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி நீங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கிறீங்கன்னே அப்படின்னு சொல்றாங்க சாரதா. இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நான் சம்மதிச்சேன்னா எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது அப்படின்னு சாரதா சொல்றாங்க. பசுபதி சொல்றாரு, இனிமே என்ன நீ அண்ணன்னு கூப்பிடாதமா, இந்த வீட்டுல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா கங்காவோட பாட்டி இப்போ குமரனோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்னம்மா, உன் பேத்திக்கு நிச்சயம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க சாந்தி. இந்த நிச்சயமும் நின்று போச்சுமா அப்படின்னு சொல்றாங்க கங்காவோட பாட்டி. குமரனோட அம்மா சொல்றாங்க, உன்னோட பேத்தி எந்த நேரத்துலம்மா பிறந்தா அப்படின்னு கேக்குறாங்க. கங்காவோட பாட்டி சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வயசானவனா இருக்கிறான்னு அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவனோட தாரம் இறந்து போச்சான், ஒரு மகன் கூட இருக்கிறானா அப்படின்னு சொல்றாங்க. குமரன் அம்மா சொல்றாங்க, என்னோட மகன் வேணான்னு சொல்லிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடினாள்கள்ல, அவர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் குமரனுக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க கங்காவோட பாட்டி. என் மகனை பார்த்தா என்ன இளிச்சவாய மாதிரி தெரியுதா அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. இந்த திமிரு பிடிச்சவளுக்கும் என்னோட மகனுக்கும் என்னைக்குமே கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சொல்ல வந்ததை கேட்டுட்டு பேசு சாந்தி அப்படின்னு சொல்றாங்க கங்காவோட பாட்டி. சாரதா குமரனை போய் பார்த்து பேசிட்டா, கங்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா குமரனும் சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைச்சது நடக்க போகுது, என்னோட கைக்கு வளையல் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ போனை வைமா, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாந்தி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சாரதாவை போய் பார்த்து திட்டுறாங்க, யாரை கேட்டு என்னோட பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பேசுன அப்படின்னு கேக்குறாங்க. குமரன்ட்ட சொல்றாங்க, நீ யாரை கேட்டுடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவன் என்ன அனாதையா, யார் யாரோ கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க குமரனோட அம்மா. சாரதா சொல்றாங்க, 2 தடவை என்னோட பொண்ணுக்கு நிச்சயம் நின்று போச்சு, அந்த மாதிரி நிச்சயம் நின்று போச்சுன்னா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா மதினி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு குமரனை கங்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க மதினி அப்படின்னு காலில் விழுகிறாங்க. சாரதாட்ட சாந்தி சொல்றாங்க, இதே மாதிரி தானே அன்னைக்கு நான் குமரனுக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு ஓட்ட நான் கெஞ்சினேன் அப்படின்னு கேட்குறாங்க. குமரன்ட்ட இப்போ குமரனோட அம்மா சொல்றாங்க, இப்போ கூட நீ வேணும்னு நினைச்சு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலடா அப்படின்னு சொல்றாங்க. அவ பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான் உன்னை கேக்குறாங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. சாந்தி இப்போ சாரதாட்ட சொல்றாங்க, என்னோட மகனை பத்தி யோசிக்காத உங்களுக்கு யாரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்காம போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தெருவில் போற நாயை கூட மதிச்சாங்க, உன்னை மதிக்கல இல்லடா இவங்க அப்படின்னு சொல்றாங்க சாந்தி.
இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவுல கூட நினைக்காத, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமரனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. காவேரி இப்போ சாரதாட்ட கேக்குறாங்க, நீ என்ன சொன்னாலும் அக்கா சரி சரின்னு தலையாட்டிட்டே இருக்கிறதுனால நீ இப்படி எல்லாம் பண்ணுவியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆள் பசுபதி கொண்டு வந்த சம்மதம் வேணான்னு நான் எத்தனை தடவை சொன்னேன், நீ கேட்டையாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 2 தடவை நிச்சயம் நின்னு போச்சு. 2 தடவை நிச்சயம் நின்னு போன பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு அக்காட்ட எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உன்னை அக்கா நம்புனா நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சா, அது தவிர அக்கா என்னம்மா தப்பு பண்ணுனா அவளை ஏமா இப்படி எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்துற அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. அந்த நிச்சயம் நின்னு போய் 5 நிமிஷம் கூட ஆகல, நீயா போய் குமரன் மாமன்ட்ட பேசினேன்னா அத்தை வந்து இப்படி கத்துன்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. அக்காட்ட நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேயாமா, எல்லாம் உன்னோட இஷ்டம் தானாமா அப்படின்னு கேக்குறாங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க உன் முன்னாடி நிக்கிறது உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நாங்க என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. நாங்க எல்லாரும் மலையில இருந்து குதிச்சிடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அக்காவை ஊர் அவமானப்படுத்துதோ இல்லையோ, உன்னோட அண்ணனை நம்பி நீதாமா அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. அடுத்ததா இப்போ குமரன் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. குமரனோட அம்மா யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை வந்து கேக்குறப்ப நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு குமரன் கேக்குறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கன்றதே இல்லையாடா அப்படின்னு குமரனோட அம்மா திட்டுறாங்க. உனக்கு அவளை பிடிக்கும்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, எல்லார் கூடயும் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, நிச்சயம் நின்ன உடனே யாரும் கட்டிக்க மாட்டாங்கன்னு ஓட்ட வந்து நிக்கிறாள்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உனக்கு வேற பொண்ணே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க குமரனோட அம்மா. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, அத்தை வேற ஏதோ நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இப்ப நடக்கலன்னா அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு குமரன் சொல்றாரு. அதுக்காக நீ சரின்னு சொல்லுவியா அப்படின்னு குமரனோட அம்மா கேக்குறாங்க. உன்னை அவமானப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக சொந்த தம்பியவே நான் வேணான்னு தூக்கி போட்டவடா அப்படின்னு சொல்றாங்க. குமரனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு குமரனோட அம்மா சொல்றாங்க. அவ எனக்குன்னு இருந்திருக்கிறா, அதனாலதான் இத்தனை தடவை நிச்சயம் நின்னு போச்சு அப்படின்னு குமரன் சொல்றாரு. குமரனோட அக்கா சொல்றாங்க, ஏன்டா நீ இப்படி இருக்கிற, உனக்கு உண்மையிலேயே மரியாதை கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. குமரன் சொல்றாரு, நீ காதலிச்ச நாங்க வேண்டான்னு சொன்னோமா அப்படின்னு கேக்குறாரு. காதல் தான் பெருசுன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நாங்க 2 பேரும் காதலிச்சோம், ஆனா ஒன்னு அவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க குமரனோட அக்கா. குமரன் சொல்றாரு, நான் அத்தைக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என்னால மாற முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்யாணம் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு குமரனோட அம்மா சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா நாளைக்கு எபிசோட்ல குமரன் இப்போ கங்காவோட வீட்டுக்கு போறாரு. கங்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மாவை மீறி எப்படிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. அத்தையை மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு காவேரியுமே கேக்குறாங்க. குமரன் சொல்றாரு, உங்க எல்லாரையும் மாதிரி எனக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தான், நான் கண்டிப்பா கங்காவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கங்கா குமரன் கல்யாணம் நடக்குமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.